ஹாய் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா, அன்னை பராசக்தியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பராசக்தி தேவியை வழிபட சிறப்பு நாட்கள் நவராத்திரி ஆகுங்க. ஒவ்வொருவரும் இந்த நவராத்திரியுடைய 9 நாட்களும் பராசக்தி அன்னையை வழிபட வேண்டும். அப்படி வழிபட இயலாவிட்டாலும் பரவாயில்லை. இன்று சரஸ்வதி பூஜை. நமக்கு சக்தியூட்டும் பராசக்தி அன்னையை இன்று தவறாமல் வணங்குதல் வேண்டும். ஆயக்கலைகள் மற்றும் கல்வி கடவுளான சரஸ்வதி தேவியை வழிபடுவதற்கு உரிய உன்னத நாள் இன்றைய மகாநவமி நாளாகும். அதாவது திருவாரூர் மாவட்டம் பூந்தோட்டம் அருகே கூத்தனூரில் கல்விக்கு தெய்வமான சரஸ்வதி தேவிக்கு தனி கோயில் உள்ளதுங்க. இங்குள்ள அம்பிகை கல்வி ஞானத்திற்கு உரிய தெய்வமாக போற்றப்படுவதோடு மூலவராக சரஸ்வதி தேவியே எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறாருங்க. கல்விக்கு தெய்வமான சரஸ்வதி அம்மை இங்கு மூலவராக எழுந்தருளியுள்ளதால் மாணவ மாணவிகள் தேர்வுகளுக்கு முன்பு வந்து சரஸ்வதி தேவியை வழிபட்டு செல்கின்றனருங்க. ஆரம்ப கல்வி கற்க வேண்டிய சிறார்களை சரஸ்வதி பூஜை தினத்தன்று பெற்றோர்கள் இக்கோவிலுக்கு அழைத்து வந்து நெல்லில் எழுத வைக்கும் நிகழ்ச்சி ஆண்டுதோறும் சிறப்பாக நடந்து வருகிறதுங்க. கங்கை யமுனை சரஸ்வதி கலக்கும் இத்தலம் தட்சிண திரிவேதி சங்கமம் என பெயர் பெற்ற இக்கோயிலில் சரஸ்வதி பூஜை விழா நாளில் அறிவும் ஞானமும் வேண்டி வரும் பக்தர்கள் இங்குள்ள அம்பிகையை மனதார வழிபட்டு மகிழ்வோடு திரும்புகின்றனர். அது மட்டும் இல்லாமல் இந்த வருடம் கலைவாணிக்கு பிடித்த புதன்கிழமையில் வந்திருக்கும் சரஸ்வதி பூஜைங்க. அதனால் கண்டிப்பாக இன்னைக்கு கோவிலுக்கு போய் சரஸ்வதி மாதாவை கும்பிட்டு வாங்க, அருள் பெறுங்க. என்னங்க இந்த நிகழ்ச்சி இன்றைக்கி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாதீங்க வியூவர்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.